கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தை சேர்ந்த நிவேதா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூர் பாலியல் சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிக பெரிய அளவில் பேசுபொருள் ஏற்படுத்திருக்கு. ஒருபுறம் பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிருக்காங்க. என்ன நடந்தது? அதாவது இப்ப தொடர்ச்சியான பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியா நடக்குது. அது எதனால நடக்குதுன்றத நம்ம உற்று கவனிக்கணும். போற போக்குல போதை பழக்கத்தினாலதான் அப்படின்னு சொல்லி அதை ஈஸியா கடந்து போக முடியாது. போதை பழக்கம்ன்றது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அது அதீதமாக மாறி இருக்கு. அப்ப பாலியல் குற்றச்சாட்டுகள் இல்லையா, இப்ப அதீதமாயிருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் எதனால நடக்குதுன்னா, இங்க சமூகத்துல ஆணுக்கும் பெண்ணும் சமம்ன்றத பாக்குற பார்வை இங்க இல்ல. பெண்ணை இங்க ஒரு போக பொருளாவும் பாலியல் வன்முறைக்கு பயன்படுத்தப்படுற ஒரு பொருளாவும் பாக்குற நிலைதான் இங்க இருக்கு. அதனாலதான் அவன் போதை அடிச்சிட்டியா ஒரு பொண்ணு தேவைப்படுது, அப்ப அது எந்த பொண்ணா இருந்தாலும் சரி அப்படின்ற நிலை இங்க இருக்கு. அதை நம்ம மாத்தணும். அது போக இங்க பெண்களுக்கான கல்வியை சொல்லி தரணும். பெண்ணுண்டா இப்படித்தான், ஆணுண்டா இப்படிதான் இருக்கிற கல்வி முறையை மாத்தணும். அந்த முறையை மாத்தினா மட்டும்தான், பெண் என்பவள் பொருள் அல்ல, பெண் ஆணுக்கு நிகரான சமமான உயிர் அப்படின்றத ஒரு பாடத்திட்டத்திலேயே கொண்டு வந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறையாவது இந்த பாலியல் வன்முறையில இருந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்கன்றது என்னோட கருத்து. அது போக இப்ப இன்னைக்கு நடந்த அந்த கோவை பாலியல் மாணவி பிரச்சனையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பாஜக எடுத்துக்கிட்டு ஒரு நாடகம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியாத விஷயம். இவங்க வானதி சீனிவாசன் போறதே நாடகம் தானா? ஆமா, நாடகம் தான். இப்ப அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல அப்ப பாலியல் குற்றச்சாட்டுகளை நடக்கலையா? முதல் இடத்துல இருக்கிறது மத்திய பிரதேசமா இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுல முதல் இடம் இந்தியாவுல மத்திய பிரதேசமா இருக்கு. அப்ப அங்க என்ன பண்ணாங்க? வானதி சீனிவாசன் ஏன் அங்க போய் கேள்வி கேட்கல? இங்க தமிழக அரச கேள்வி கேட்கிறாங்க. அங்க அவங்க ஆளுகின்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல முதல் இடமா இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துல ஏன் போய் கேள்வி கேட்க மறுக்கிறாங்க? நீ கேள்வி கேட்கிற, பெண்களுக்கு எதிராக ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னா நீ பெண்ணா இருந்து அந்த இடத்துல கேள்வி கேட்கிறீங்கன்னா நீ உங்களோட ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் ஆளுகின்ற மாநிலங்கள்லயும் கேள்வி கேட்கணும். அதான் சரியா இருக்கும். இன்னொன்னு, இப்ப ஒண்ணுமே இல்லை. குஜராத் ஆண்ட ஒரு பிஜேபி அரசாங்கத்தெல்லாம் ஆண்ட ஒரு மாநிலம். அங்க பில்கிஸ் பானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்றது இந்தியா முழுக்குமே தெரியும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மாநில அரசா இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? இப்ப வரைக்கும் அவங்க அரசு தான் இருக்கு. இப்ப வரைக்கும் அவங்கதான் இருக்காங்க. அப்ப அந்த பில்கிஸ் பானுக்கு என்ன நீதி கிடைச்சிச்சு? அந்த குற்றவாளிகளை முன்கூட்டியே வெளியில விட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுற ஒரு நிலை தான் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மணிப்பூர்ல இப்ப நடந்துச்சு கலவரத்துல பாதுகாப்பு கேட்டு கொண்டு போன காவல் நிலையத்துக்கு போன 2 பெண்களை நிர்வாணமாக்கி பல ஆயிரம் ஆண்களுக்கு மத்தியில இழுத்துட்டு வந்தாங்க. அப்ப அங்க யார் ஆண்டுகிட்டு இருக்கா? பிஜேபி அரசாங்கம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஏன் இங்க போராட்டம் நடத்துறாங்க? உடனடியா அதிமுக பிஜேபி எல்லாருமே உடனடியா கோவை மாணவிகளுக்கு எதிராக மாணவி பாலியல் குற்றச்சாட்டை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறப்ப ஏன் மணிப்பூரை பத்தி பேசவே மறுக்குது பிஜேபி? மணிப்பூரை பத்தி பேச மறுக்குது, பில்கிஸ் பானுவை பத்தி பேச மறுக்குது. அதெல்லாம் பேசிட்டு தானே இங்க வரணும். இங்கேயாவது உடனடியா முதலமைச்சர் தலையிட்டு உடனடியா 1 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், உடனடியா தண்டனை வழங்கணும்னு முதலமைச்சர் சொல்றாங்க. அப்ப பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வாயை மூடிக்கிட்டு தானே உட்காந்துருக்காங்க. ஏன் அதை கேள்வி கேட்கணும்ல? அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு கேள்வி கேட்கணும்ல? ஏன் கேட்க மறுக்கிறீங்க? அங்க கேள்வி கேட்டுட்டு இங்க வாங்க, நாங்க எங்க மாநிலத்துல இது நடக்கலைன்னு நாங்க சொல்ல. அது வேற மாநிலம், இது தமிழ்நாடு சார்பா அவங்க போராட்டம் பண்றாங்க பாஜக காரங்க. அதைத்தான் சொல்றேன். நீ மாநில அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றேன்னா உங்க மாநில அரசு அங்க ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல நடக்கும்போது நீ ஏன் வாயை பொத்திக்கிற? அங்கேயும் போராட்டம் பண்ணு. இல்ல எதிர்த்து இவர் முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாருல்ல, 1 மாச காலத்துக்குள்ள நாங்க தண்டனை வாங்கி தரோம், அது மாதிரி அறிக்கையாவது நீங்க குறைஞ்சபட்சம் கொடுத்துருக்கணும்ல. அதுவே இல்லாதப்ப நீங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்குலாம் உங்களுக்கு தான் தகுதியே இல்லை. இன்னொன்னு, இந்தியா பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக ஐநா அறிவிச்சிருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணி முடிஞ்சு உங்களால?
அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெறுமனே போதைப் பொருள்னு சொல்லி இதை வந்து திசை திருப்புற வேலையை தான் வந்து மத்திய அரசு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. போதைப் பொருள்னால ஒரு சைடு குற்றங்கள் நடக்கிறது உண்மைதான். ஆனா அது மட்டுமே காரணம்ன்றத வந்து சொல்றது வந்து நம்ம ஏத்துக்கிற முடியாது. சொல்லிட்டு தப்பிக்கிறாங்கன்றீங்களா? அதான் போதைப் பொருளை வச்சு மத்திய அரசு வந்து தப்பிக்குது. போதைப் பொருள்னால குற்றங்கள் நடக்குதாண்டா நடக்குது. ஆனா அது மட்டுமே காரணமா காட்டுறது வந்து பொய். இங்க வந்து பெண்ணை வந்து பெண்ணா பாக்குறதுதான் பிரச்சனை. பெண்ணை வந்து நம்மளுக்கு நிகரான சமமான ஒரு உயிரா பார்த்துட்டு அந்த பிரச்சனையே வராது. ஓகே. இப்ப கூடுதலா பார்த்தோம்னா நேற்றைய தினம் தாவேகா விஜய் அவர்கள் கட்சி சார்பாக கூட ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கலாம். மிக பிரம்மாண்டமான முறையில தமிழ்நாடு அரசு வந்து புறக்கணிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களே. ஆமா, இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அவரு 41 பேரை கொண்டுபிட்டு அங்க வர சொல்லி நிதியை கொடுத்து அங்க கதறி அழுதாராம். அதாவது மக்கள் மேலதான் நம்மளுக்கு கோபம் திரும்புற மாதிரி இருக்கு. என்னோட வீட்டில் ஒரு கேதமாயி போச்சு. கேதம் யாருனால ஆச்சோ அவங்க வீட்டில் போய் நான் துக்கத்தை அனுசரிச்சுட்டு வருவேன், அவர் எனக்கு பணம் கொடுப்பாருன்னா இதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? சாதாரண ஒரு அடிப்படை அறிவே இல்லாத ஒருத்தர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க வசனம் பேசி அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்றத வந்து மீடியா எல்லாமே வந்து அதை பிரபலப்படுத்துறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் வரணும். அது தாவேகா திமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், இல்லை அதிமுகவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா பெண்களுக்கு இங்க வந்து சம உரிமை மட்டும் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பீத்திக்கிட்டு திரிகிறது வெறுமனே வந்து போலி வேடம் தான். ஒரே ஒரு விஷயம், பெண்ணு ஆணுக்கு சமம், ஒரு சமமான உயிரா மட்டும் பார்க்க சொல்லி ஒரு பாடத்திட்டத்தை இந்த தமிழக அரசு கொண்டு வந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறையாவது பெண்ணை வந்து எனக்கு நிகரான ஒரு உயிர்ன்றத பார்த்தா மட்டும்தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள் ஒரு முடிவுக்கு வரும். இன்னொரு விஷயம், இந்த தாவேகா கூட்டத்துக்கு போன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாருன்றத விஜய் வந்து வெள்ளையறிக்கையா வெளியிடுறதுக்கு தயாரா? ஒண்ணு, அங்க போய் மணிக்கணக்காக கால் கடக்க நின்ற கர்ப்பிணி பெண்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் அங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க? நீங்க அந்த கூட்டத்துல நடந்த அந்த கரூர் சம்பவத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படி பிடிச்சி தள்ளிட்டு அந்த தொண்டர்கள் வந்து அப்படியே விழுகிறாங்க. அது தொண்டர்கள்னு சொல்லக்கூடாது, குண்டர்கள் தான் சொல்லணும். அப்படி ஒரு மோசமான பாதுகாப்பற்ற சூழ்நிலையில ஒரு கூட்டத்தை நடத்தின தலைவர் அவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஏகப்பட்ட கூட்டங்கள், ஏகப்பட்ட கட்சி மீட்டிங்களுக்கு போன அனுபவத்துல தான் சொல்றோம். பெண்கள் தனியா அமர வைக்கப்படுறதுக்கான இருக்கைகள் கொடுத்து பெண்களை தனியா, அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. அவர் பெண்கள் பாதுகாப்பை குறித்து வந்து பேசுறாரு. பெண்கள் அவருக்கு தெரியும், என்னைய பார்க்க இத்தனை லட்சம் பேர் வருவாங்க அல்லது இத்தனை ஆயிரம் பேர் வருவாங்கன்றது ஒரு கட்சியோட தலைவருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. தெரியும். இன்னொன்னு, அவர் நடிகர் வேற. அப்ப இன்னமும் கூட்டம் அதிகமா தான் வரும் அந்த அவர் முகத்தை பாக்குறதுக்கு. அப்ப வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், பெண்கள் வருவாங்க, பெண்கள் வந்தா எங்க போய் ஒதுங்குவாங்க? ரெஸ்ட் ரூம் வேணும். ஒரு அடிப்படை வசதியை கூட பெண்களுக்கு செஞ்சு தராத ஒரு கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து வேதனைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம கோவையில நடந்த அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த 3 பேரை வந்து சுட்டு பிடிச்சிட்டதாக சொல்றாங்க. தமிழக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறோம், வெறுமனே சுட்டு பிடிக்கிறது, அவங்கள கூப்பிட்டுட்டு போய் அரெஸ்ட் பண்றது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது, ரிமாண்ட் பண்றது, இது எல்லாமே வந்து என்னைய கேட்டா வேஸ்ட் தான். உதாரணத்துக்கு வந்து விக்ரமங்கலம் பள்ளியில வந்து ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் பிரச்சனை வருது. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியரே வந்து அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. நாங்க புகார் கொடுக்குறோம், எஃப்ஐஆர் போட்டாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா எங்க அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட யாருக்குமே தெரியாம அவனுக்கு முன்ஜாமீன் வழங்குறாங்க. என்னன்னு கேட்டா அரசு தரப்பு லாயரே ஆஜராகல. எங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துடைய பெண்ணுக்கும் வந்து தகவலே இல்லாம அவனுக்கு முன்ஜாமீன் வழங்குறாங்க. இதுதான் வந்து நீதித்துறையோட நீதியா இருக்கு. அப்ப நேரடியான ஒரு சட்டத்தை போட்டு இப்ப புடிச்சிட்டாங்கன்னா உடனடி தண்டனை, மக்கள் மத்தியில வச்சு உடனடி தண்டனை வந்து வழங்கினா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும். 3 பேரை சுட்டு பிடிக்கிறீங்க, மக்கள் மன்றத்துல வைங்க, அவை பாலியல் குற்றச்சாட்டு பண்ணது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனடி தண்டனை வழங்குங்க, மக்கள் மத்தியிலே வழங்குங்க. ஏற்கனவே இருக்கு, பல மாநிலங்கள்ல பல நாடுகள்ல இருக்கு அந்த சட்டம். அந்த சட்டத்தை தமிழக அரசு தமிழகத்துல கொண்டு வரணும்.
கொண்டு வந்தா மட்டும்தான் இந்தியாவிலே தமிழகம் வந்து இப்போ உதாரணமா இருக்கு. அப்ப இப்படி ஒரு சட்டத்தை தமிழக அரசு தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு உதாரணமா மாறும். இந்தியாவுல நடக்கிற பாலியல் குற்றங்கள் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.